அதே கதிதான் இந்த ஹோட்டலுக்கும். என்னை இன்சல்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுடா. எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் எப்படி உங்க ஜனாமா கண்டுக்காம இருக்காங்க? கண்டுக்காம இருக்காங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். என் ஜானுக்கு தெரியாதுடா. அந்த ரெஸ்டாரண்ட்டையே இவன் அவனோட ஜன அம்மாவுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கினு கதை விட்டுட்டான். அப்படியா? என் ஜானுவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அது உண்மை நம்பும். ஆனா நமக்கு தான் உண்மை பேசி பழக்கமே இல்லையே. ஜானு என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவங்க ஒரே வீக்னஸ். மேம். ஓகே மேம். மேம் இந்தாங்க மேம். தமிழ், இதுல கையெழுத்து சைன் பண்ணன்னு சொல்றேன்ல. வெல்கம். தேங்க்யூ. போச்சு, எல்லாம் போச்சு. சும்மாவே ஆடுவா. இப்போ வாரிசுன்னு வேற சொல்லிருக்காங்க. என்ன இதெல்லாம்? இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த மதம் வயசான காலத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? சிம்மாசனத்துல ஏத்தி உட்கார வச்சா அப்படியே வந்து ஜம்முன்னு உட்காந்துக்குவா. நான் ஒரு முட்டாள். நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அவளை வந்த அன்னைக்கு ஓட விட்டு இருந்திருக்கணும். இன்னைக்கு வரட்டு அவ உண்டிலன்னு பண்றேன் பாரு அவளை. நீங்க என்ன பண்ணாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் ஜனா அம்மாவை மீறி ஏதாவது நடந்திருக்கா? நம்ம பக்கம் ஆள் சரியில்லை. மாப்பிள்ள அவங்கள ஏமாத்தலாம் நினைச்சாரு. அவங்க பெருசா செஞ்சுட்டாங்க. இப்போ அனுபவிக்க வேண்டியதுதான். இதோ வந்துட்டான்ல. வாங்கம்மா வாங்க. அட எல்லாரும் எந்திரிங்க. முதலாளிமா வந்திருக்காங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எந்திரிங்க. மன்னிச்சிருங்க முதலாளியம்மா. இவங்களா முறைக்கிறாங்களேன்னு நீங்க இவங்க மேல கோவப்பட்டுறாதீங்க. உங்களோட பவர் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக இவங்களை நீங்க வீட்டை விட்டுலாம் அனுப்பிச்சிடாதீங்க. சார். என்ன சாரு? என்னடி சாரு? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை? எவன் சொத்த எப்படி ஆட்டைய போடலான்னு காத்துக்கிட்டே இருப்பியா? அதுக்கு தான் அவங்க வீட்டுல பெத்து விட்டுருக்காங்களா? இந்த சொத்துக்கும் இந்த வீட்டுக்கும் நீ வாரிசா? கரெக்டா பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கிற. இல்ல சார், எனக்கும் எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? என்ன தெரியாது உனக்கு? அத்தான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நியாயமா பார்த்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? வேண்டாமா, இதெல்லாம் என் தகுதிக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிருக்கணுமா வேணாமா? எப்படி சொல்லுவான்? அவ வந்ததே இதுக்கு தானே. ஜனா அம்மாவோட ஒரே பையன் படுத்த படுக்கையா இருக்காரு. பேரனுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கெட்ச் போட்டிருக்க.
இல்ல அப்படிலாம் இல்ல மேம். சரி அப்படியெல்லாம் இல்ல அப்ப வீட்டை விட்டு கிளம்பு. முடியாது. நான் சொல்லல, இவ போக மாட்டா. நான் பிசினஸ்ல ஜெயிக்காத உயரம் இல்ல. ஆனா என்னோட வீட்ல நான் ஒரு ஃபெயிலியர். என்னோட குடும்பத்துல யாருமே உருப்படி கிடையாது. சுயநலம், பேராசை, பொறுப்பில்லாதத்தனம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. உன்னாலதான் இந்த குடும்பத்தை சரி செய்ய முடியும். செய்வியா? ஏய், மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிரு. அப்புறம் நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். முடிஞ்சத பண்ணுங்க சார். என்ன என்ன சொன்ன? உங்களால முடிஞ்சத பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்க பேசி டீல் பண்ணிக்கணும். இது ஜனா மேம் எனக்கு கொடுத்த பொறுப்பு. இதுல என்ன நடந்தாலும் இடையில யார் வந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் இப்போ ஆபீஷியலி ஜனா ஃபுட்ஸோட வாரிசு.